ஃபர்ஸ்ட் ஏர் கிராஷ் விக்டிம் 1908 செப்டம்பர் 17 அன்று அமெரிக்காவின் ஃபோர்ட் மியர் ராணுவ தளத்தில் ஆர்வில் ரைட் இயக்கிய ரைட் ஃபிளையர் விமானம் விபத்துக்குள்ளானதில் லெப்டினன்ட் தாமஸ் செல்ஃப்ரிட்ஜ் என்பவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் விமான விபத்தில் முதல் உயிரிழப்பை வரலாற்றில் பதிவு செய்தது. 1908 ஆண்டு ரைட் சகோதரர்கள் அமெரிக்க ராணுவத்திற்கு தேவையான விமானங்களை உருவாக்க ஒரு ஒப்பந்தம் பெற முயற்சித்தனர். அதற்காக தங்கள் விமானத்தின் திறனை நிரூபிக்க அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ராணுவத்திற்கு விமானம் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பல்வேறு சோதனைகள் மூலம் காட்ட வேண்டும் என்பது நிபந்தனையாக இருந்தது. இதற்காக ரைட் சகோதரர்கள் முன்னர் உருவாக்கப்பட்ட விமானங்களை விட அதிக ஸ்திரத்தன்மை மற்றும் கட்டுப்பாடுடன் கூடிய ஒரு விமானத்தை வடிவமைத்தனர். மேம்படுத்தப்பட்ட இந்த மாடல் ரைட் ஃபிளையர் என்று அழைக்கப்பட்டது. ஃபோர்ட் மியர் ராணுவ தளத்தில் நடைபெற்ற இந்த சோதனையின் ஒரு பகுதியாக விமானத்தை இயக்கிய ஆர்வில் ரைட்டுடன் அமெரிக்க ராணுவ அதிகாரியான லெப்டினன்ட் தாமஸ் செல்ஃப்ரிட்ஜ் என்பவர் பயணித்தார். விமானம் புறப்பட்டு சில நிமிடங்கள் பறந்த பிறகு அதன் வலது புறத்தில் உள்ள ஒரு ப்ரொபல்லர் திடீரென உடைந்தது. இதனால் விமானத்தின் கட்டுப்பாட்டை ஆர்வில் இழந்தார். விமானம் உடனடியாக கீழ் நோக்கி பாய்ந்து தரையில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தை இயக்கிய ஆர்வில் ரைட் படுகாயங்களுடன் உயிர் தப்பினார். ஆனால் உடன் பயணித்த லெப்டினன்ட் தாமஸ் செல்ஃப்ரிட்ஜ் தலையில் ஏற்பட்ட பலத்த காயங்களால் உடனடியாக உயிரிழந்தார். விமானம் பறந்து கொண்டிருந்த போது அதன் முதல் விபத்தில் பலியான முதல் நபராக வரலாற்றில் அவரது பெயர் பதிவானது. இந்த விபத்து விமானத்தின் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தியது. ரைட் சகோதரர்கள் தங்கள் விமான வடிவமைப்புகளில் கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை சேர்க்க இது ஒரு காரணமாக அமைந்தது.